வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான லவ் மீ இஃப் யூ டேர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப வித்தியாசமான படம்னு சொல்லலாம். படம் கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா அதுவும் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பேய் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அங்க ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி தான் இந்த கதையை நமக்கு காட்டுறாங்க. அர்ஜுன் அப்படின்றது தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ இறந்து போயிருக்காரு. இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, குழி தோண்டி அவரை புதைச்சிட்டு இருக்காங்க. அர்ஜுன் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி அவரோட கசின் பிரதரும் தேடிட்டு இருக்காரு. அவர் பேரு பிரதாப் அப்படின்றது. பிரதாப்பும் அவரோட லவ்வரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்ப 90sல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. புதுசா ஒருத்தங்களுக்கு கல்யாணம் இருக்கு. ஹஸ்பண்ட் அவரோட பூர்வீக வீட்டுக்கு தான் ஒய்ஃபை கூட்டு வந்திருக்காரு. வந்த ஒய்ஃபை ஒரு டார்ச்சர் பண்றாரு போல. ஒய்ஃப் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. வீடு சுத்தமா கிளீன் இல்லாம தான் இருக்கு. ஹஸ்பண்ட் மட்டும் தான் தேவையான பொருளை வாங்குறதுக்காக நடுவுல வெளியே வராரு. அவரை எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் ஆனா மட்டும் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சீக்கிரமா கதவை சாத்திடுவாங்க. ஏன்னா அந்த வீட்டுல ஒரு லேடி இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் பயங்கரமா அழுவாங்க. 1 மணி நேரம் அழுவாங்க. அதுக்கப்புறம் சத்தம் இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே தூங்குவாங்க. இப்போ ஒரு சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்க. அவனும் கடைக்கு வந்து அந்த ரிப்பன் தாங்க அப்படின்ற மாதிரி காசு கொடுத்து ரிப்பனை வாங்கிடுறான். இந்த ஊர் மக்கள் யாருமே அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இந்த சின்ன பையன் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். அந்த வீட்டுக்குள்ள வந்தவன் ரிப்பனை ஜன்னல் பக்கம் வைக்கிறான். ஜன்னல் சைட்ல யாரோ அந்த ரிப்பனை எடுத்துடுறாங்க. யார் எடுத்தான்னு நமக்கு தெரியல. இந்த பையனும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறான். இப்ப நைட்டு நேரம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே கொளுத்திருக்காங்க போல. அவங்க வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதை எல்லா மக்களும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட பாடி எல்லாம் அந்த இடத்துல இருந்து கிளியர் பண்ணிடுறாங்க. எப்பவுமே அந்த ஒய்ஃப் 8 மணிக்கு அழுவாங்கல்ல, இப்ப இறந்து போனதுனால அவங்க அழுவுற சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அந்த ஹஸ்பண்டும் கொஞ்ச நாளா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு. ஊர் மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப லைட் 2 நாளா எரிஞ்சிட்டு இருக்கிறத ஒரு நபர் பாக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சும் பாக்கணும்ன்றதுக்காக ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, வலிக்கு இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவங்களுக்கு பொண்ணெல்லாம் பிறந்திருப்பா, அதெல்லாம் நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் ஊர் மக்களுக்கே இப்பதான் இந்த விஷயம் தெரிய வருது. இப்ப சன்னின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க யாரு என்னன்னு தெரியல. வெறும் ஸ்கல்ல வச்சே ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை கிரியேட் பண்றது தான் இவங்க வேலை. ஸ்டார்டிங் அர்ஜுன் ஒருத்தர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப அவரை தான் காட்டுறாங்க. அவரும் நைட்டு நேரம் ஒரு வீட்டுக்குள்ள வராரு. இவர மாதிரியே 2-3 பேர் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இறந்து போனவங்க கிட்ட எல்லாம் பேச வைக்கிற மாதிரி ஒரு சாமியார் இருப்பாரு. அவரை பாக்குறதுக்காக தான் அர்ஜுன் வந்திருக்காரு. யார்கிட்ட பேசணுமோ அவங்க போட்டோவை வைங்க, அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வைங்கன்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிட்டாரு. இவங்களும் அதே மாதிரி போட்டோ வைக்கிறாங்க. பிடிச்ச பொருளை வச்சிட்டு இருக்காங்க. சாமியாரும் அங்க இருக்க ஒரு லேடியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு உங்களோட பொண்ணை தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க பொண்ணு இப்ப உங்களுக்கு பின்னாடி வந்து நிப்பா, என்ன பேசணுமோ பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த லேடிக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை நீட்டுறாங்க. அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறது தெரிய வருது. இவங்களும் பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காருல, சட்டுன்னு பின்னாடி இருக்க நபரை பிடிச்சிடுறாரு. ஆக்சுவலா இவங்க ஃபேக்கான கும்பலா தான் இருப்பாங்க. ஹீரோ அதை கையும் களவுமா பிடிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் இவரோட யூடியூப் சேனல்ல போடுறதுக்காக ரெக்கார்ட்லாம் பண்ணிருக்காரு. இப்ப அந்த லேடி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இறந்து போன பொண்ணு கிட்ட திரும்பி பேசலாம் முடியாது. இது உங்களுக்குமே நல்லா தெரியும். உங்களையே இன்னும் எத்தனை காலம் ஏமாத்திக்க போறீங்க, லைஃப்ல மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த லேடியும் அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே இவரோட கசின் பிரதர் கிட்ட தராரு. அவரோட பேர் தான் பிரதாப் அப்படின்றது. அவரும் எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிடுறாரு. சோசியல் மீடியால போட்டுறாரு. யூடியூப் மூலியமா இவங்களுக்கு ஏகப்பட்ட காசு வரும். பிரதாப் அதெல்லாம் செலவு பண்ணுவாரு. ஆனா ஹீரோ அந்த காசெல்லாம் பெருசா செலவு பண்ண மாட்டாரு. பிரதாப் கிட்டே தந்துருவாரு. அதாவது ஹீரோ லைஃபை இன்ட்ரெஸ்டே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நமக்கு கோல்டு பட்டன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பிரதாப் சொல்லிட்டாரு. அதை கூட ஹீரோ பெருசா கண்டுக்க மாட்டாரு. பிரதாப் இருக்காரு பாத்தீங்களா, அடுத்து என்ன கண்டென்ட் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க பேரு பிரியா அப்படின்றது. பிரியாக்காக இவர் காஃபி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இந்த காஃபின்ற மாதிரி அவங்க கிட்ட தராரு. அவங்களுக்கு காஃபி சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, அதனால பிடிக்காமயே இவங்க காஃபி எல்லாம் குடிப்பாங்க. ஸ்டார்டிங் ஒரு கதையை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கதையை பத்தி தான் இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு என்னோட அண்ணனை அனுப்பலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரியா கிட்ட சொல்லிட்டாரு. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. உன் அண்ணனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ எப்ப பாரு பிளாக் ட்ரெஸ் தான் போடுவாரு. அதே மாதிரி எப்பவுமே செருப்பெல்லாம் போட மாட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் அப்படிதான், அவனை புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பிரதாப் சொல்றாரு. பிரியா இருக்காங்கல்ல, மேற்கொண்டு இதை பத்தி நான் ரிசர்ச் பண்றேன், உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு.
மேற்கொண்டு அந்த நியூஸை பத்தி இவங்க நிறைய தகவல் சேகரிக்கிறாங்க. சேகரிச்ச தகவலை பத்திலாம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. பிரதாப்பும் வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாரு. நிறைய தகவல் கிடைச்சிருக்கு. அங்க ஒரு சின்ன பொண்ணு கிடைச்சல, அவ பேரு திவ்யவதி அப்படின்றது. அவளை பொறுத்த வரைக்கும் பேயா மாறிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காரு. நம்ம கிட்ட யாரோ ஸ்டோரி சொல்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பேய் தான் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட ஸ்டோரி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், கேட்டு பாருன்ற மாதிரி பிரதாப் கிட்ட தந்துடுறாங்க. பிரதாப் இருக்காரு பாத்தீங்களா, அர்ஜுன் கிட்ட சொல்லி அந்த வீடியோவை பார்க்க சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த திவ்யவதி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல வாழலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா கல்யாணம் அன்னைக்கு அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. இதை இவங்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இவங்க வாழலான்னு ஒரு வீட்டை பத்தி நினைச்சாங்கல்ல, அந்த வீட்டுக்கு வேகமா ஓடி போறாங்க. இங்கே நம்ம செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தூக்கு போட்டு இறந்துருவாங்க. அப்பத்துல இருந்து அந்த அபார்ட்மெண்ட்ல நைட்டு நேரம் யாரோ பாடுற மாதிரிலாம் சவுண்ட் கேட்கும். அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. யாருமே வரதுக்கு பயப்படுவாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் பாலடைஞ்ச மாதிரிலாம் மாறிடும். நிறைய பேர் அந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அப்படி போன நிறைய பேர் அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. திவ்யவதி கிட்ட ஒரு நாய் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கோம். அந்த நாய் இறந்து போனதுனால ஒரு கல்லறையில புதைச்சு வச்சிருப்பாங்க. இத பத்திலாம் கடைசியா தேடின ரைட்டர் தான் எழுதியிருப்பாரு. அந்த ரைட்டரும் மர்மமான முறையில இறந்து போயிருப்பாரு. இத பத்திலாம் இவங்க ரெண்டு பேர் பார்த்து முடிச்சிடுறாங்கல்ல. நீ என்ன சொல்ற, அந்த பேயை பார்த்தா உடனே சாவுதானா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அர்ஜுனுக்கு சுத்தமா பேய் மேல நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் ஆளாளுக்கு பரப்பின வதந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இப்படி வச்சுக்கோயேன், நான் போய் அந்த இடத்துல அந்த பேயை ஷூட் பண்ணிடுறேன், அதை நம்ம சோசியல் மீடியால போடுறோம், எல்லாருமே அந்த பேயை பாத்துருவாங்க, அப்ப எல்லாருமே செத்துருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு, நான்லாம் அந்த இடத்துக்கு போலன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா நீ போகணும்னு நினைப்ப அப்படின்ற மாதிரி பிரதாப் சொல்லிட்டாரு. என்ன விஷயம்ன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஏரியா மக்கள்லாம் ஒரு சின்ன பொண்ணை பார்த்து ஷாக் ஆனாங்கல்ல, இந்த தகவலை போலீஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. போலீஸும் அந்த பொண்ணை அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கையில இருக்க ரிப்பன் தவறுதலா கீழே விழுந்துருது. ஒரு சின்ன பையன் யாருக்கோ ரிப்பன் தந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த சின்ன பொண்ணுக்கு தான் ரிப்பனை தந்திருப்பான். ரிப்பன் போயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணை தூக்கிட்டு போறத பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதை இந்த சின்ன பையன் கவனிச்சிடறான். உடனே அந்த ஸ்பாட்டுக்கு ஓடி வரான். அதுக்குள்ள ஜீப் கிளம்பி போயிருது. ரிப்பன் கீழே விழுந்து கிடக்குது இல்ல, அந்த ரிப்பனை இவனும் சோகமா எடுத்து பாக்குறான். பார்த்த பையன் தான் நம்ம ஹீரோவா இருப்பாரு. அந்த ரிப்பனை இன்னமும் வச்சிருக்காரு. போலீஸும் சின்ன பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு போட்டோ எடுக்கிறாரு. இப்ப போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை பாக்குறாரு. பார்த்தா அந்த சின்ன பொண்ணு போட்டோல தெரிய மாட்டா. இத பாக்குற இவருமே பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சின்ன வயசுல அந்த பொண்ணோட பேரு ஜனனி அப்படின்றது இப்ப திவ்யவதியா மாறி இருக்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. அவளை பாக்குறதுக்காகவே அந்த இடத்துக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த பகுதியில ஆட்கள்லாம் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு தான் போக போறாருன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. அதெல்லாம் மீறி அந்த பில்டிங் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோக்கு பாட்டு சவுண்ட் எல்லாம் கேக்குது. யாரோ ஒருத்தர் தான் ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோவும் தேடி வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு தூக்கு கயிறு இருக்கு. அந்த கயிறுக்குள்ள தலையை விட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. இவர் சட்டுன்னு திரும்புறதுனால அந்த தூக்கு கயிறுல மாட்டிக்கிறாரு. கொஞ்ச நேரம் தத்தளிக்கிறாரு. அதை மீறி அந்த லேடியை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அந்த லேடி ஓடிடுறாங்க. இப்ப தம்பி வேற திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன அண்ணன் போன் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறான். அப்பதான் ஹீரோவும் கால் அட்டன் பண்ணிடுறாரு. இங்க பேயெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு பொண்ணு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ரிஸ்க் வேணாம், நீ கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, நான் இங்கதான் தங்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. ஹீரோ இங்கதான் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. இவருக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. அதே இடத்துல எக்ஸசைஸ் பண்றாரு, அதே இடத்துல சாப்பிடுறாரு, அதே இடத்துல நிம்மதியா படுத்து தூங்கலாம் ஆரம்பிக்கிறாரு. திவ்யவதி இப்ப எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரதாப் நினைக்கிறாரு. அந்த மாதிரி பசங்களை கைப்பற்றினா ஒரு ஆசிரமத்துல சேர்ப்பாங்க. அந்த ஆசிரமத்துக்கு கால் பண்ணி இவர் விசாரிக்கிறாரு. எல்லா பொண்ணுங்களை பத்தியும் தெரிஞ்சிருது. ஒரு 3 பொண்ணுங்களை பத்தி எந்த தகவலும் தெரிய மாட்டேங்குது. அந்த 3 பொண்ணுங்களோட போட்டோவையும் இவர் பிரிண்ட் எடுத்துடுறாரு. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் திவ்யவதின்னு யோசிக்கிறாரு. ஹீரோ ஒரு ரூம்குள்ள வரும்போது எதிர யாரோ உட்காந்து இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவர் பக்கத்துல போக மாட்டாரு. எதிர உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே அது திவ்யவதியா கூட இருக்கலாம்னு நினைக்கிறாரு. அதனால ரொம்ப ஜாலியா தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கும் போது சட்டுன்னு யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. அதுக்குள்ள இவ எப்படி பின்னாடி வந்தா அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஏதாவது ட்ரிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட விளையாடலாம் ஆரம்பிக்கிறது. அவங்க முகம் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஸ்கிரீனுக்கு அந்த சைடு இருக்காங்க. ஆனா இவர் கட்டி பிடிச்ச ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா இவர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்கிறாங்க. ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல யாருமே கிடையாது. இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இப்ப நேரா ஒரு நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த நபர் தான் இந்த வீடியோ கட்டியிருப்பாரு. இப்ப வீட்டை பத்தி கேட்டோன்னா அந்த நபர் ஷாக் ஆயிடுறாரு. அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்த கட்டியிருக்கீங்க, எப்படி அதுக்குள்ள விட்டுட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. அதுக்கான காரணத்தை இந்த நபரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா திவ்யவதி ஹஸ்பண்ட் கூட வாழ்றதுக்காக ஒரு இடத்தெல்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் இறந்தோன்னா நேரா அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. நம்ம மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. அங்க தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க.
வேலை பார்க்க வந்தவங்க தான் இந்த விஷயத்த பார்த்திருப்பாங்க. இவருக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இவர் இருக்கார்ல, உடனே பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிருங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆட்கள் அங்க பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. திவ்யவதி செத்து போயிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க நேர்ல பாக்கல, திவ்யவதியோட போட்டோ இருந்தா காட்டுங்கன்னு கேக்குறாரு. போட்டோ இருக்குன்ற மாதிரி திவ்யவதியோட போட்டோவை இவரும் காட்டுறாரு. வீடு கட்டிட்டு இருக்கும் போதே பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படிதான் திவ்யவதியோட போட்டோ இவர்கிட்ட இருக்கு. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் திவ்யவதியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தம்பி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணாரு பாத்தீங்களா. அந்த லிஸ்டுக்கும் ஹீரோ பார்த்த போட்டோக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அது எப்படின்றது நமக்கு தெரியல. இன்னும் அர்ஜுன் அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சோன்னா பிரியா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம அப்படிலாம் விட வேணாம், போய் கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரதாப் சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம் நினைக்கிறாரு. அதுக்காக டைனிங் டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே ஜீப்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வா கிளம்பலான்னு கூப்பிடுறாங்க. என்னெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதனால இவங்களும் ஹீரோவை பார்க்கலான்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பிரதாப் கூப்பிடுறாரு. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க பேய்லாம் கிடையாது, ஒரு பொண்ணு தான் இருக்கா. அந்த பொண்ணு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல பிரதாப் பயங்கரமா கோவப்படுறாரு. இங்க பேய் இல்லன்றது எனக்கு ப்ரூவ் பண்றா அப்படின்ற மாதிரி பிரதாப் கேக்குறாரு. ஆக்சுவலா அந்த நபர் ஆட்கள்லாம் ஒரு இடத்துல புதைச்சாங்கன்னு சொன்னார்ல, அந்த இடத்த தோண்டி காட்ட சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் தோண்டி காட்டுறதுக்காக வந்துடுறாரு. அந்த இடத்துல ஒரு எலும்பு கூடு மட்டும் கிடைக்குது. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இது திவ்யவதியா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செக் பண்ணி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சன்னிக்கு கால் பண்றாங்க. நீங்க வந்து செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கிட்ட ஸ்கல்ல கொடுத்தாலே போதும், முகம் எப்படி இருக்கும்ன்றத சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிதான் இந்த பொண்ணோட முகம் இருக்கும்ன்ற மாதிரி சன்னி சொல்றாங்க. ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா போட்டோல பார்த்தாருல, அச்சசலா அதே மாதிரி தான் இருக்காங்க. இது எப்படா பாசிபிள்னு யோசிக்கிறாரு. அப்ப நம்மள தொட்டது யாருன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இது தப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களை பார்த்து சொல்றாரு. தப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் அடிச்சு சொல்றாங்க. அந்த போட்டோல திவ்யவதியோட ஷோல்டர்ல ஒரு புறா நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்ப பிரசன்ட்ல ஒரு புறா இந்த இடத்துக்கு பறந்து வருது. இப்ப அவங்களோட சிலைக்கு பக்கத்துல அவங்க ஷோல்டர்ல நிக்குது. இதை எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. உன் அண்ணனை பேசி கூட்டு வா அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. அவன் யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டான், அவனுக்கு யார் கூடயுமே அட்டாச்மெண்ட் சுத்தமா கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி பிரதாப் சொல்லிட்டாரு. பிரியா இருக்காங்கல்ல, உன் அண்ணனுக்கு அட்டாச்மெண்ட் இல்லையா, ஒரு பேய் கூட அவ்வளவு அட்டாச்மெண்டோட இருக்கான், நம்ம எப்படியாவது போய் கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்றேன்ல, நீ வேணா பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ படுத்துட்டு இருக்கும் போது பாட்டு சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் சட்டு நிமிர்ந்துடுறாரு. எதிர பார்த்தா அந்த பேய் தான் நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த பேய் இப்ப பயங்கரமா அழுவுது. எதுக்காக அழுவுற அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பேய் சட்டுன்னு இவரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கலாம் ஆரம்பிக்குது. இவர் பதட்டமா எந்திரிக்கிறாரு. அப்பதான் இதெல்லாம் கனவுன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல பிரியா கிட்ட இருந்து தான் கால் வருது. பிரியாவோட கால்னு தெரிஞ்சனே இவர் எடுக்க மாட்டாரு. பிரியாவும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஹீரோ போனை எடுக்கவே மாட்டாரு. இப்ப பிரியாவும் பிரதாப்பும் கிளாஸ்ல தான் இருக்காங்க. அப்ப கூட பிரியா இருக்காங்கல்ல, எங்க இருக்கீங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்புறாங்க. நான் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி அவர் இடத்த மென்ஷன் பண்ணிடுறது. இப்ப டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பிரியா சைலண்டா கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போறாங்க. இவன் எங்க போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பிரதாப்பும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு கோயிலுக்கு தான் வர சொல்லியிருப்பாரு. அந்த கோயிலுக்கு இவங்களும் வந்துடுறாங்க. இவர் கோயில்ல வேண்டிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. பேய நம்ப மாட்டேன், ஆனா கடவுளை மட்டும் நம்புவியா அப்படின்ற மாதிரி பிரியா கேக்குறாங்க. நான் கடவுளை முழுசாலாம் நம்பல, நீங்க பாக்குற பார்வை வேற, நான் பாக்குற பார்வை வேற. நான் கோயிலுக்கு வரதுக்கு காரணமே இங்க இருக்க கிரியேஷனை பாக்குறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரியா இருக்காங்கல்ல, அங்க பேய் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, இன்னும் எதுக்காக இருக்க, நீ வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பேயாவே இருக்கட்டும், எனக்கு அந்த பேயை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அங்கதான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வழியா வந்துட்டு இருக்க ஒரு பொண்ணும் பேய் மாதிரி கத்துறாங்க. இங்க இருக்க பிரியா செம்மையா பயந்துடுறாங்க. பயப்படாத, இது பேய் கிடையாது, சாமி தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. என் கூட வீட்டுக்கு வரியான்னு கேக்குறாரு. இவங்க வரலான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்க வீட்டுக்கிட்ட வந்து உள்ள நுழைய பயப்படுறாங்க. நான் தான் இருக்கேன்ல, உள்ள வான்ற மாதிரி இவரும் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாரு. இவங்களும் பயந்துகிட்டே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்லிப் ஆகி விழுறதுக்கு போறாங்க. இவர் சட்டுன்னு கையை பிடிச்சி இவங்களை அணைச்ச மாதிரி பிடிச்சிடுறாரு. இதே மாதிரிதான் அந்த பேயும் அணைச்சேன், நான் உறுதியா சொல்ல முடியும் அது ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவரை தள்ளி விடுறாங்க. இதே மாதிரி தான் அந்த பேயும் என்ன தள்ளி விட்டது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. பிரியாவை பொறுத்த வரைக்கும் பிரதாப்பை தானே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்னன்னு தெரியல, இப்ப ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பிரதாப்பை விட அதிகமா ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ஹீரோவை பாக்குறதுக்காகவே அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்க திவ்யவதியோட சிலையை பார்த்தோம் முறைக்கிறாங்க. ஹீரோ உனக்கு இல்ல எனக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் முறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தராரு. உனக்கு பிடிக்காம கஷ்டப்பட்டு எல்லாம் குடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன உனக்கு பிடிக்காதா அப்படின்ற மாதிரி பிரதாப் ஆச்சரியமா கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல, எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல வேகமா காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க. ஹீரோ பிளாக் ட்ரெஸ் எப்பவுமே போடுவார்ல, அந்த மாதிரி பிளாக் ட்ரெஸ்ஸை இவங்க போட்டு வராங்க. இதெல்லாம் பாக்குற பிரதாப் ஷாக் ஆயிடுறாரு. எதுக்காக இவ கொஞ்ச நாளா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கிறாரு.
இப்ப இவங்க கிட்ட நேரடியா கேட்கறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக அர்ஜுன் அடிக்கடி பாக்குறதுக்கு போறேன்னு கேக்குறாரு. அவன் ஓகேவா இருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீ தான் பாத்துக்க சொல்லி சொன்னல, அதனால தான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே அவன் மேல அக்கறை இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த போட்டோல இருக்க 3 பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் திவ்யவதி அப்படின்றது. அந்த உண்மையான திவ்யவதியை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட சொல்லு, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. 2 பேருமே இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் திவ்யவதின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் 3 பேரையும் தேடி போனோம்னு சொல்றாரு. இப்போ ஒவ்வொருத்தரையா பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மொத பொண்ணோட பேரு பல்லவி அப்படின்றது. அந்த பொண்ணோட வீட்டுல வந்து விசாரிக்கிறாங்க. பல்லவி காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் கிட்ட வந்து விசாரிச்சு பாக்குறாங்க. மிஸ்ஸிங் கேஸ் நிறைய வரும், கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் இந்த நாள் அன்னைக்கு வேற ஒரு ஆக்சிடென்ட் கேஸை விசாரிச்சேன், அதனால விசாரிக்க முடியலன்றாரு. அந்த லிஸ்ட்ல 2வது பொண்ணோட பேரு நூறு அப்படின்றது. இப்ப நூறோட வீட்டுல வந்து விசாரிக்கிறாரு. அவ மிஸ் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி அப்பா அழுவுறாரு. அவளும் மிஸ் ஆயிட்டாளா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோ யோசிக்கிறாரு. 3வது பொண்ணோட பேரு கரிஷ்மா அப்படின்றது. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது கரிஷ்மாக்கு நூறுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா தெரிய வருது. அந்த நூறுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த நூறு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. பல்லவின்ற பொண்ணு காணாம போனப்ப வேற ஒரு ஆக்சிடென்ட் கேஸை விசாரிச்சதா அந்த போலீஸ் சொன்னாரு பாத்தீங்களா. ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஸ்கூல் பொண்ணு யாரு என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ டீட்டெயில கலெக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த 4 பொண்ணுங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பயங்கரமா இந்த இடத்துல தலையை பிச்சுக்கிறாரு. 3 பேர் சம்பந்தப்பட்ட இடத்துலயும் ஒவ்வொரு பாடி கிடைச்சிருக்கு. அந்த பாடி இடம் மாறி இருக்கு, அதனால தான் போலீஸால கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த 3 பேரோட பாடியும் ஒரு இடத்துல புதைச்சாங்கல்ல, அந்த இடத்துல தோண்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. 3 பாடியை தோண்டி எடுத்துடுறாரு. அந்த 3 ஸ்கல்லையும் சன்னி கிட்ட காட்டுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காரு. இவங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்றத சீக்கிரமா கிரியேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சன்னி இருக்காங்கல்ல, 3 பேரோட ஃபேஸையும் கிரியேட் பண்ணிடுறாங்க. பல்லவியோட பாடி கிடைச்சிருக்கு, நூறோட பாடி கிடைச்சிருக்கு, கரிஷ்மாவோட பாடி கிடைச்சிருக்கு. ஆனா இடம் தான் வேற வேற இடத்துல கிடைச்சிருக்கு, அதனால தான் போலீஸ் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. அப்ப இடத்தை மாத்துனது யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு கேள்வி வருது. எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு பொண்ணு தான் 3 பேரோட அடையாளத்தையும் யூஸ் பண்ணிருக்கா அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. 4ஆவதா இருக்க பொண்ணு தான் இந்த குழப்பம் எல்லாத்துக்கும் காரணம். எதுக்காக அவ இதெல்லாம் பண்ணிருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. எல்லா சம்பவம் நடக்கும் போதும் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு நின்னு பாக்குறதுல இவருக்கு தோணுது. இப்ப அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இவரும் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு திரும்பி பாக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஹீரோ தான் இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட ஃபேஸ பார்த்தவரு ஷாக் ஆகுறாரு. எல்லாம் இவருக்கு வந்த கனவா தான் இருக்கும். இவரும் சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. இப்பதான் யார்கிட்ட இருந்தோ கால் வருது. அந்த 4வது பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அப்படி விசாரிச்சுதான் தகவல் கிடைக்குது போல. அந்த தகவல் தெரிஞ்சோட ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இவரும் வேக வேகமா கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அது கல்லறை மாதிரி தான் இருக்கு. இப்ப கல்லறையில வந்துட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி இருந்து கவனிக்கிறது இவருக்கு தெரியுது. பிரியா வெளியே வந்து கூப்பிடுறாரு. இப்பதான் ஒரு கத்தியோட யாரோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. வேற யாரும் கிடையாது, பிரியா தான் இந்த இடத்துக்கு வராங்க. அந்த 4வது பொண்ணு பிரியா தான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தகவல் கிடைச்சிருக்கும். அதனால தான் பிரியா வான்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. பிரியா எதுக்காக பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும் பாத்தீங்களா. இவரும் அவங்களை நெருங்கி வராரு. எதுக்காக இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இந்த இடத்துல தான் பிரியாவும் அவங்களோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு கதை காமிச்சாங்கல்ல, அந்த ஜனனின்னு ஒரு சின்ன பொண்ணு வந்திருப்பா. அந்த சின்ன பொண்ணு தான் பிரியாவா இருப்பாங்க. போலீஸ் போட்டோ எடுத்தாரு பாத்தீங்களா, போட்டோவை பார்க்கும்போது அவங்க காணாம போயிருப்பாங்க. போலீஸுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆனா அவங்க காணலாம் போயிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. அங்க வந்த ஃபேமிலிக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருது. ஆசிரமத்துல தான் சேர்க்க போறோம்னு போலீஸ் சொல்றாரு. நாங்க தத்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிதான் இந்த பொண்ணை தத்து எடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. நல்லபடியா இந்த பொண்ணை பார்த்துப்பாங்க. இதனால இந்த பொண்ணுக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அந்த பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிருப்பா. அந்த பொண்ணை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்கான்றத போட்டோல இவங்க பாத்துடுறாங்க. அந்த மாதிரி நம்ம மாறினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த கெட்டப்புக்கு இவங்க மாறிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்கள சந்தோஷமா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 10th படிச்சிட்டு இருக்க வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா அந்த பேரண்ட்ஸ் இறந்து போயிடுவாங்க. திரும்பி பழைய மாதிரியே இவங்களோட லைஃப் ரொம்ப வெறுமையா மாறிடும். அதே மாதிரி ஸ்கூல்ல இருக்க பசங்க இருக்காங்கல்ல, இவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் இவங்களுக்கு ஒரு விதமான கஷ்டத்தை தரும். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு பக்கத்துல அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட்ல இறந்து போன பொண்ணோட முகம்லாம் பயங்கரமா சேதமாயிருக்கும். நம்ம இறந்து போன மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த இடத்துல சில வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்க ஃபேக்கான ஒரு அடையாளத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடையாளத்துக்கு இவங்க மாறிடுவாங்க. அதே தான் இவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. லாஜிக்லாம் நிறைய இடிக்கும். பட் இதுதான் அவங்க சொல்ல வராங்க. இவங்க ஜனனியா இருக்கும் போது ஒரு வீட்டுல குடியிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஏரியால ஒருத்தர் வீடியோ எல்லாம் எடுத்து யூடியூப்ல போட்டிருப்பாரு. போட்டது வேற யாரும் கிடையாது, பிரதாப்போட ஃப்ரெண்டு தான். இதனால பிரதாப் தான் நம்ம பக்கத்து வீட்டுல இருந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அவர் படிக்கிற காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பார்ட்டி பிளான் பண்ணிருப்பாரு. அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க.
அப்படி அவரோட வீட்டுக்கு வரும்போது தான் அந்த இடத்துல ரிப்பனை பார்த்திருப்பாங்க. இவன் தான் சின்ன வயசுல ரிப்பனை நமக்கு தந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா தப்பா தான் புரிஞ்சிருக்காங்க. ஹீரோ தான் ரிப்பனை தந்திருப்பாரு. ஆனா இவங்க பிரதாப்னு தப்பா நினைச்சிடுறாங்க. இதனால தான் பிரதாப் கிட்ட பேசி பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே நாளடைவுல லவ்வர்ஸாவும் மாறி இருப்பாங்க. இப்ப கூட ஹீரோ நான் தான் ரிப்பன் தந்தன்னு சொல்ல மாட்டாரு. மேற்கொண்டு இவங்களை பேச விடுறாரு. இப்பதான் இவங்க விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எதை பார்த்தோம் பயப்படாம இருக்காருல்ல, நம்ம எப்படியாவது பயம்புத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. போலீஸ் ஜனனியை கூட்டு போனாங்க பாத்தீங்களா, அதுதான் திவ்யவதி அப்படின்ற மாதிரி பிரதாப்ப நம்ப வச்சிருப்பாங்க. பிரதாப்க்கு சில டவுட்லாம் இருந்திருக்கும். இருந்தாலும் திவ்யவதி போல அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. இத பத்திலாம் அர்ஜுன் கிட்ட சொல்லியிருப்பாரு. இதனால தான் அர்ஜுன் அந்த இடத்துல தங்குறதுக்காக போயிருப்பாரு. அப்படி தங்க போன அர்ஜுனை பயம்புத்துறது தான் இவங்களோட பிளானா இருக்கும். அர்ஜுன் அந்த வீட்டுல பேய் கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்திருப்பாரு. இவங்களுக்கு திடீர்னு அர்ஜுனை பிடிக்க ஆரம்பிச்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இந்த மாதிரிலாம் இவர் பேசுறதுனால தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். சின்ன வயசுல எனக்கு பிரதாப்ப தான் பிடிக்கும், ஆனா பிரதாப்ப தாண்டி உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இவரே இந்த இடத்துல இவங்களை சமாதானம் எல்லாம் பத்துறாரு. இப்ப சட்டுன்னு அவங்கள பக்கத்துல இழுத்து கட்டி பிடிக்கிறாரு. நீ தான் இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் பேயா இருக்கும்போது ஒரு வாட்டி அவங்களை கட்டி பிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வீட்டை சுத்தி பார்க்க வரும்போது கட்டி பிடிச்சார்ல, அப்படி ரெண்டாவது வாட்டி கட்டி பிடிக்கும் போது இவங்க தான்ற மாதிரி டவுட் வந்திருக்கும். அந்த 3 பொண்ணுங்களை பத்தி தேடினாங்க பாத்தீங்களா, அப்ப ஹீரோயின் ரியாக்ஷனை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாரு. ஹீரோயின் தான் அந்த பொண்ணுன்றதை கன்ஃபார்மே பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பேசுறதுக்கு ஹீரோ பயங்கரமா கஷ்டப்படுறாரு. என்னன்ற மாதிரி இவங்க குனிஞ்சு பாக்குறாங்க. அவர் கட்டி பிடிக்க இழுத்தார்ல, இவங்க கத்தி தெரியாம வயிற்றுல சொருவி இருக்கும். இவங்க பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனான்னு நினைக்கிறாங்க. என்ன கண்டிப்பா காப்பாற்ற முடியாது, நான் இறந்து போனது தெரிஞ்சா உனக்கு பிரச்சனை வரும், இதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை வரக்கூடாது, என் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல இறந்தோ போயிடுறாரு. இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதே இடத்துல இவரோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இன்னும் அண்ணன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தம்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இவங்களும் பேசுறதுக்காக வராங்க. அர்ஜுனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி சும்மானா கேக்குறாங்க. இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அர்ஜுன் பேர் போட்ட ஒரு பாக்ஸ்ல தான் எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அந்த ரிப்பனையும் அதுக்குள்ளதான் வைக்கிறதுக்காக வராரு. இது உன் பொருள் தானே, எதுக்கு அர்ஜுன் பாக்ஸ்ல வைக்கிற அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல, இது அர்ஜுனோட பொருள் தான், என் ரூம்ல இருந்ததுன்னு சொல்லிட்டாரு. இது அர்ஜுனோட பொருளா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோ சின்ன வயசுல அர்ஜுன் தான் நமக்கு தந்திருக்கான்றது இவங்களுக்கு புரிய வருது. இவங்களும் ரூமை விட்டு கொஞ்சம் தள்ளி வெளியே வந்துடுறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் சின்ன வயசுல இவங்களுக்கு ரிப்பன் தரதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அப்ப சாணியை மிதிச்சிருப்பாரு. ஏதோ பேட் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இவரோட செருப்புல தான் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா செருப்பை கழட்டி விட்டுருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் அவர் செருப்பே போடாமலாம் இருந்திருப்பாரு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது தான் இவங்களுக்கு இந்த விஷயம் புரிய வருது. அதே மாதிரி பிரதாப்பை விட இவரை பிடிக்க ஆரம்பிச்சது இல்ல, அதுக்கான காரணம் எல்லாம் இப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஹீரோ இறந்துட்டார்ல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு கிஃப்ட் இருக்கு. ஜனனின் பேர் போட்ட மாதிரி தான் அந்த கிஃப்ட் இருக்கு. ரிப்பன் தான் அந்த கிஃப்டா இருக்கும். அப்ப யாரோ நடந்து போற மாதிரி தெரியுது. ஹீரோ தான் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்களும் வேக வேகமா வெளியே ஓடி வராங்க. இப்ப ஹீரோவும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தாரு. ஹீரோவும் காஃபி குடிக்க போலாமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவை திரும்பி பார்த்ததுனால இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஹீரோ எப்படி தப்புச்சாரு அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த சன்னி இருக்காங்கல்ல, இவருக்கு ஒரு ட்ரிங்கை தந்திருப்பாங்க. அது மூலியமா ரத்தம் ரொம்ப லாஸ் ஆகாது, உடனே ஸ்டாப் ஆயிடும். இவர் வேணும்ட்டே தான் கத்தி படுற மாதிரி பண்ணிருப்பாரு. அதாவது ஹீரோயின் முன்னாடி இறந்து போன மாதிரி நடிச்சுட்டு ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஹீரோயின் புதைச்சிட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் சன்னி அந்த இடத்துக்கு வந்து தோண்டி இவரை காப்பாத்திருப்பாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு இதெல்லாம் புரிய வருது. ஹீரோயினும் ஓடி வந்து சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் நமக்கு காட்டுறாங்க. சின்ன வயசுல இவங்க பேரண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அது ஏன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எனக்கு இன்னும் புரியவே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப இவரு அவங்க கை மேல கைய வைக்கிறாரு. அவங்க பயங்கரமா வெக்கப்பட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு வெக்கப்படுற, அதான் நமக்குள்ள எல்லாமே நடந்துருச்சுல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஸ்டார்டிங் அந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அதை பத்தி சொல்றாரு. நமக்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஆக்சுவலா இவர் இவங்களை கட்டி பிடிச்சதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறம் இவங்க அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. பெட்ரூம்ல இவங்க கூட ஒன்னா இருந்தது ஹீரோயின் கிடையாது, வேற யாரோ. அது யாரோ இருக்கும்ன்ற மாதிரி இந்த இடத்துல இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஹீரோ ஒரு வாட்டி எதிர உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப பின்னாடி டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும்ல, பின்னாடி வந்தது தான் ஹீரோயின். சோஃபால பேசினது ஹீரோயின் கிடையாது, வேற யாரோ. அது யாருன்றதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. உண்மையிலேயே அந்த வீட்டுல திவ்யவதியோட பேய் இருக்கதான் செய்யுது. இப்ப புறா பறந்து போய் அவங்க கிட்ட நிக்குது. இப்ப அவங்களும் கேமராவை முறைச்சு பாக்குறாங்க. இது இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கதான் செய்யும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்க எல்லாருக்குமே கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.